வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக் ஐலாண்டில் இருக்கவங்க, அந்தமானில். இப்போ நம்ம கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, எகிரி குச்சா அடுத்த ஐலாண்டு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஆகும் ஃபெரியில் போகிறதுக்கு. அப்படியே பக்கத்து ஐலாண்டு தான். இந்த ஜெட்டியோட பிஸியஸ்ட் டயத்துக்கு நம்ம கரெக்டாக வந்திருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு 3 ஷிப் இங்கே டிபார்ச்சர். அந்த பெரிய ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோரல் குயின்னு. அது வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் போகுது. நம்ம டே 1 அதில் தான் வந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துருங்க. இந்த சீலிங்க்கு ஒரு இடத்துல போகுது. நம்ம போக போகிறது MV ரங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்புங்க, மெரைன் வெசல் ரங்கட்டு. நம்மளுக்கு 2:30க்கு அந்த ஷிப்புங்க. அப்படியே வாங்க, ஜாலியாக என் கூட டிஜிட்டலாக நீல் ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க MV ரங்கூன் வாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். சரி ப்ரோ, பாய் பாய். இவர் யாருன்னு தெரியலனா போன வீடியோ பாருங்கள், சரியா? பயங்கரமான ஆள், ஆவலா கிங்கு, எங்கள் தமிழ் சங்கம் சிங்கம் எல்லாம் இதான். சரி சரி, ஓகே வாங்க அப்படியே கிளம்போம். நம்ம கப்பலே ஒன்றும் வரலங்க, அதுக்குள்ளே நம்மளை உள்ளே விட்டுட்டாங்க. அங்கே பாருங்க, அந்த பக்கம் தான் நம்ம போகணும் நம்மளோட கப்பலுக்கு. வாங்க அப்படியே போயிட்டுருப்போம். இந்த கடல் தாங்க என்ன அழகு. ஏங்க கரெக்ட் டயத்துக்கு நம்ம வண்டி வந்துருச்சுங்க. இது ஓரளவுக்கு பெரிய ஷிப்புங்க, ஆனால் நேற்று நம்ம வந்தாலும் ரொம்ப பெரிய ஷிப்புங்க. எவ்வளோ நேரங்க இறங்கிட்டே இருக்காங்க. எல்லாம் இறங்கி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஏற வேண்டியதான். நல்லா கத்துறாங்க, ரங்கட் வாழா வாங்க, ரங்கட் வாழா வாங்கன்னு. டிக்கெட் எவ்வளோ ப்ரைஸ்லாம் வீடியோ ஒன்று என்ன சொல்கிறேன். உள்ள சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழே இன்ஜின் ரூம் இருக்குது, அதுக்கெலாம் போக விட மாட்டாங்க. எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. ஏய், இது தரமாக இருக்கியா? சூப்பராக இருக்குங்க இது. இன்றைக்கி ஷிப்பும் நிறைய காலியாக தான் இருக்குது. வியூஸ்லாம் சும்மா அப்படியே தாறு மாறாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க. அந்தமானில் ஷிப் ஜேர்னி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜாலியாக வாங்க, அப்படியே புக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஏங்க பஸ்ஸில் ஜன்னல் சீட்டு போயிருக்கோம், ட்ரெயினில் ஜன்னல் சீட்டு போயிருக்கோம், ஏன் காரில் கூட ஜன்னல் சீட்டு போயிருக்கோம். ஓவராக போவாதா அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்து போகிறது கப்பலில் விண்டோ சீட் இல்லைங்க. செம்மையாக இருக்குல்ல, பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீட் வெசலுக்கு நமக்கு எப்பயுமே செட் ஆகாது. உள்ளே வந்தாலே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த பெரிய கப்பல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்பீட் எடுப்போம். இந்த ஸ்பீட் வெசல் எடுத்தோடனே ஃபுல் ஸ்பீட் எடுத்துருவானா, ஒரு மாதிரி இருக்கும். அதனால தாங்க சரி இப்போ வந்து இந்த ஷிப் ஜேர்னி வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1 hour கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில மாலை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு அப்புறம் மாடிக்கு போய்ட்டு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் இந்த வியூ கொஞ்ச நேரம் ரசிங்கப்பா. பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக கப்பல் ரொம்ப ஆடுதுங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அதான் வெளில போய் பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கோம். வெறித்தனமா ஆடுதுங்க. ஆத்தாடி, உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல, ஆனால் செம்மையா ஆடுது. ஏதோ திடீர்னு ரொம்ப வேவ் கரண்ட் போல இருக்கு. அப்படியே போச்சு தள்ளுதுங்க எல்லாத்தையும். ஓ மை காட், இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஓப்பன் சீல வந்து என்டர் ஆயிட்டோங்க. ஓப்பன் சீனா என்னன்னா, அந்த ஏரியாலாம் வந்து பவுண்டட் பை லேண்ட் 2 பக்கமும் இருக்கா. பட் இந்த இடம் எப்படின்னா, அங்கே பார்த்தீங்களா கரையே கிடையாது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். ஓப்பன் சீல எப்பயுமே இது மாதிரி ரஃபாக தான் இருக்குமா. 2 பக்கம் கரை இருந்தால் அலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வரும். இல்லைனா இந்த மாதிரி தான் அதி பயங்கரமாக இருக்குமா. கொஞ்சம் நேரம் ஓப்பன் சீல போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்குமா. ஐயோ ஐயோ, எவ்வளோ பெருசு பாருங்களா. ஐயோ அப்பா, கேமரா கீழே போட்டுறக்கூடாது, அதான் பயமா இருக்குது. எப்பயுமே நம்ம மட்டும் கெட்டால் போதாதுங்க, கூட இருக்கிறவங்க சேர்த்து கெடுத்துடணும். இப்போ பாருங்க, அவன் கூட்ட நிற்க ஸ்ட்ரெஸ்ஸாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு?
ஆனால் நிற்க முடியல. ஆளாளுக்கு வந்து கட்டியாக பிடிச்சிருக்கீங்க பாருங்க. நான் இப்படி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்மள மாதிரி இன்னொரு 4 பேர் கூட இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தில் என்ஜாய் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். இங்கே வேறு தண்ணி புசு புசுன்னு உள்ள செமையாக அடிச்சுன்னு வருதுங்க. அதி பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கப்பல் வந்து அடுத்தது போர்ட் பிளேயருக்கே போகுதுங்க. நம்ம வரும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அனுமார்வல் மாதிரி எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க இந்த ஐலாண்ட் உள்ளே வந்தோடனேவே ரொம்ப ப்ளசண்ட் ஃபீல் தருதுங்க. ஏதோ அகாட்டி போன மாதிரியே எனக்கு இருக்குது. அதாவது நம்ம லக்ஷதீப்பில் கம்பேர் பண்ணால் ஒரு குட்டி ஐலாண்டு. இது ஐலாண்ட்னா குட்டியாக இருந்தால் தாங்க அழகு. ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம நார்மல் லேண்டு மாதிரி தான் இருக்குது. ஐலாண்டுன்ற ஃபீலே வரல. இந்த ஐலாண்டு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படியே போக சுற்றி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முருகன் கடையா? செந்தில் எங்கே தாங்க போகிறோம்? நம்ம இதில் தாங்க போகிறோம். இது டூரிசம் கெஸ்ட் ஹவுஸ் உங்களோடது அந்தமான். அந்த அக்கா சொன்ன மாதிரி இங்கே வந்து தமிழ் கடை இருக்காங்க, செந்தில் கடை இருக்கா சாப்பாட்டுக்கும். ஸோ சாப்பாடு பிரச்சனை இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே அந்தமானில் தமிழ் ஆளுங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இங்கே மொழி பிரச்சனைலாம் வரவே வராது. செம்ம ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் டிக்கெட் புக்கிங் எங்கே நிறைய பேர் கேட்பீங்க. இதுதான் போர்ட் வாசல்னா அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபெரி டிக்கெட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎஸ்எஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுதான். இந்த டிக்கெட்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போர்ட் பிளேயரில் ஃபீனிக்ஸ் ஜெட்டியில் இருக்குது. ஓகே, இதுதாங்க மேப்பு. இங்கே தான் நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஊர் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு வந்து ரோடே கிடையாது. இப்படி தான் இருக்கும் அந்தமானில் நிறையா பீச்சு. வாங்க போவோம். வந்ததே கரெக்டாக 4 மணினால நேராக வந்து சன்செட் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். சன்செட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். கமான் ஃபாஸ்ட். இந்த ஊரில் ஆல்ரெடி சன்செட் ஆரம்பிச்சிருச்சு. 4:20 ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 4:45 எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம நீல் வந்து இறங்கணுன்னே ஃபஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த இடம் பேர் வந்து லக்ஷ்மன்பூர் பீச்சாம். இதுதான் நீல் ஐலாண்டோட சன்செட் பாயிண்ட்டு. தரமாக இருக்கும் அப்படின்னாங்க. நேற்று நம்ம ஹேவ்லாக்லேயே சன்செட்டை மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட போல் நேராக வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பஜ்ஜி வாசனை போட்டு இழுக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் இது. செம்மையாக பஜ்ஜி வாசனை அடிக்குதுங்க. பார்க்குறீங்களா? பஜ்ஜி கடை எதுவும் இருக்கா மாதிரி தெரியலையே. ஒரே இது மாதிரி தாங்க இருக்குது. ஒரே சங்கு கடை அதுவாக தான் இருக்குது. ஆனால் பஜ்ஜி வாசனை தூக்கலாக இருக்குது. ஏன்னு தெரில. எனக்கு மட்டும்தான் அடிக்குதா இல்லை எல்லாருக்கும் அடிக்குதா? இருங்க, நான் போய்ட்டு முதல்ல பஜ்ஜி கடையை தேடுறேன். இல்லைங்க இருக்குங்க, அந்த எரியுது பாருங்க. பல கிலோமீட்டருக்கு பஜ்ஜி வாசனை வந்துடும். அதான் ஸ்பெஷாலிட்டி. பா இதோ பாருங்க, இருக்குல்ல பஜ்ஜி கடை. நம்ம அங்கே தாங்க வந்து இறங்கணும் ஜெட்டி. அங்கேயும் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லக்ஷ்மன்பூர் பீச்சுக்கு வந்துடலாம். அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லக்ஷ்மன்பூர் பீச்சுக்கு வந்துடலாம். நம்ம வந்த கப்பல் கிளம்பிடுச்சு போர்ட் பிளேயரை நோக்கி. இங்கேருந்து போர்ட் பிளேயர் கொஞ்சம் பக்கம் தான். எதிர்க்க இருக்கிறது ஹேவ்லாக் ஐலாண்டு. இப்போ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு சன்செட்டை பார்க்க போகலாம். சன்செட்டுக்கு லெஃப்ட்டில் அப்படியே நடந்து போங்க அப்படின்னாங்க. அந்த உச்சிக்கு போனோம், அப்போ தான் சன்செட் தெரியும் நமக்கு. இந்த ஏரியாலாம் வந்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து உங்கள் ஷூ பயங்கரமாக நாஸ்தி ஆகிடுங்க. இங்கே இருக்கிற அந்த கடல் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா ரொம்ப குழன்னு இருக்கும். அப்படியே மொத்தமாக செஞ்சு விட்ருவோம் உங்கள் ஷூவை. இதுக்கெல்லாம் கவலையப்படக்கூடாது. நம்ம ஒரு வழியாக வந்து சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. என்ன கூட்ட முடியும். வாங்க அப்படியே போய் உக்காந்துக்கிட்டு சன்செட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு வரணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நடந்து வரணும். அந்த கார் வந்து இறக்கி விடுறது இருந்து. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா எடுத்து வச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. செம்ம அழகாக இறங்குதுங்க. நம்ம கண்ணாலே அப்படியே பார்க்க முடியுது. லைட்டாக மேகம் மறைச்சிட்ருக்கு, ஆனால் அப்படியே ஸ்லோவாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இறங்குது. கண்டிப்பாக வாங்க. கரெக்டாக வந்து ஒரு 4:50 ரேஞ்சுக்கெலாம் சன்செட் ஆகிடுங்க. அதெல்லாம் பார்த்துன்னு பிளான் பண்ணிட்டு வாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லா கேமராவும் ஆனில் இருக்குது. பயங்கரமாக எல்லாம் ஃபோன் பிடிச்சிட்ருக்காங்க. ஏங்க இந்த லக்ஷ்மன்புர பீச் வந்து பயங்கர ட்ரீமியாக இருக்குங்க. அந்த சைட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பெரிய பெரிய ஹைட்டான மரம், கீழே வந்து அந்த சின்னதாக விழுந்திருக்க மரம்.
இங்கே சின்ன சட்ட சிக்கல் என்னன்னா எல்லார் கையிலையும் கேமரா பிடிச்சிருக்காங்களா, அதனால் அந்த பக்கமே நடக்க விட மாட்டாங்க. ப்ரோ கொஞ்சம் நவருங்க ப்ரோ, கொஞ்சம் நவருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கிட்ட கரை வேலையை ஏற்றி விட்டுருவாங்க போல இருக்கு. ஆனால் நம்ம இதை பேசக்கூடாது, நம்மளும் கையில் கேமரா தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் உள்ளே போயிட்டாருங்க முழுசா. 5 நிமிஷம் தாங்க சர்ன்னு பயவில் இறங்கிட்டாப்புல. இந்த பீச்சில் ஒரு சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக டேபிள் வச்சு ஃப்ளவர் வச்சுருக்காங்க. அந்தமானில் வேறு எந்த பீச்லேயும் நான் பார்க்கல, இந்த பீச்சில் வச்சுருக்காங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க இந்த பீச்சில். சன்செட்டுக்கு அப்புறம் இந்த இடத்தோட அழகே பயங்கரமாக மாறிடுவோங்க. இந்த கோல்டன் ஹவர்ஸ் ப்ளஸ் அண்ட் சன்செட் டைமில் தான் தரமாக இருக்கும். இன்னும் மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் கும்பிட்டு இடம், அதனால தான் எல்லாம் பரபரப்பாக கிளம்பி போகிறாங்க. நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த ஐலாண்ட் உண்மையிலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருக்குது. வெளில முருகன் கோவில் இருக்குது, ஏகப்பட்ட தமிழ் ஏரியா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்துடலாம். இது நம்ம டிடிடிசியில் நிறையா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, தமிழ்நாடு இல்லம் அப்படிலாம் நம்ம ஊரில் மகாபலிபுரத்தில் அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி இது அந்தமான் கவர்மெண்ட் இதுங்க. ரேட்டும் நல்லா ரீசனபுளாக இருக்குது, ப்ராப்பர்ட்டியும் சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லான் இருக்குது, அழகாக இருக்குங்க பார்க்கவே இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டிராயிங் ரூம்னா ஒன்றுமே இல்லை, கேதரிங் ஏரியா மாதிரி உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம், அது மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது தான் டைனிங் ஹால். இதோட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸில் அந்தமானில் இருக்க முக்கியமான பிளேஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி போக போகிறோம், ஓகேவா. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இதாங்க நம்ம ரூமு. பெருசாகவே இருக்குது, உண்மையாலே பயங்கரமாக கலைஞ்சி போயிருக்கோம். டோன்ட் மிஸ்டேக் மீ, ஓகே. நைட்டு எடுக்கலான்னு பார்த்தேன், நைட்டு இருந்த டயர்டில் அப்படியே எல்லாத்தையும் போட்டு படுத்தாச்சு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பால்கனி தான் அழகாக இருக்குங்க. ஸோ எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இங்கே ஒரு நாளைக்கு 2 பேருக்கு ரெண்ட்டு வெறும் 1000 rupees தான், விச் இஸ் இவ்வளோ பெரிய சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு 1000 ரூபான்றது ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செம்மையாக காண்டாகுதுங்க. மிட் நைட்லேருந்து கிளம்ப சொல்கிறோம். செக் அவுட் டைம் மார்னிங் 7:30. நேத்தியாவது பரவாயில்ல 9 மணி, இங்கே 7:30 மணியா. விட்டால் காலைல 5:30 மணிக்கே கிளம்புங்கடா, குளிக்காமல் கொள்ளாமான்னு வாங்க போல இருக்குது. முடியலைங்க, 7:30 மணிக்கு எப்படிங்க கிளம்பு. எப்படியோ அலாரம் வச்சு எந்திரிச்சு படவுடன் பேக் பண்ணி இப்போ கிளம்ப போகிறோம். இது ஒன்று மட்டும் அந்தமானில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அர்லி செக் அவுட் வைக்கலாம். ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ அர்லியாக வைக்கக்கூடாதுங்க. மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங்குங்க. இப்போ நம்ம ஷாஹீத் தீப் ஐலாண்டில் இருக்கோங்க. என்ன ப்ரோ இதே வீடியோவில் 1 நிமிஷம் முன்னாடி நீல் ஐலாண்ட் அப்படின்னு, ஏன்னா யாரும் பேனிக் ஆக வேணாம். ஹேவ்லாக்கில் நடந்த, ரோஸ் ஐலாண்டில் நடந்த அதே கதை தான். இந்த ஐலாண்டு பேரும் நேம் சேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது, சரியா. இந்த ஐலாண்ட் பேர் ஷாஹீத் தீப் ஐலாண்டுங்க, பழைய பேர் நீல் ஐலாண்டு. இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவா பில் நெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம், இங்கே தாங்க தங்கியிருக்கோம். இந்த இடம் பேர் ஹவா பில் நெஸ்ட்டு. இந்த நீல் ஐலாண்டு போட்டை விட்டு நீங்கள் இறங்கினோன்னே ஃபர்ஸ்ட் உங்களை வெல்கம் பண்ணுறது சூப்பரான ஒரு முருகன் கோவிலும் விநாயகர் கோவிலும் தாங்க. இதை தாண்டி தான் நீங்கள் ஹார்பர்லேருந்து சிட்டிக்குள்ளே போய் தான் இந்த 2 கோவிலை தாண்டி தாங்க நீங்கள் மெயின் நீல் ஐலாண்டு உள்ளே போய் ஆகணும். ஸோ விநாயகரை அப்படியே கும்பிட்டுக்கோங்க, விநாயகா பெருமானே. அப்புறம் இந்த பக்கம் சூப்பரான நம்ம முருகன் கோயிலுங்க. இந்த நீல் ஐலாண்டில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இருக்கிறாங்க, இது ஃபுல்லாக தமிழர்கள் வாழும் ஏரியாவாங்க. இதுக்கு பின்னாடி தெலுங்குக்காரங்க இருக்கிற ஏரியா. இங்கே ஒரு ரோடு போகுது, மெயின் ரோடு. அந்த ரோட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக பெங்காலியாங்க. இந்த மாதிரி அழகாக அவங்களே பிரித்து வாழ்கிறாங்க இந்த இடத்துல. ஒரு ஏரியாவில் ஒரு ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம தங்கியிருக்க இடம் ஃபுல்லாகவே தமிழர்கள் வாழும் ஏரியாங்க. இங்கே வச்சுருக்க இந்த கடை, இவ்வளோ பெரிய கடை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட தமிழனாச்சியோட கடை தான். அந்த பக்கம் சூப்பரான நமக்கு செந்திலண்ணன் கடை இருக்குது. அங்கே தான் நைட் இட்லிலாம் சாப்பிட்டோம், தரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கேயே சாப்பிடுங்க. அதுதான் ஹார்பர்னா, ஹார்பர்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே இது இருக்குங்க, செந்திலண்ணன் கடை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. எங்கே தெரியுமா இவர் பிடிச்சிட்டாரு, அந்த கார சட்னியில் பிடிச்சிட்டாருங்க, அவ்வளோ டேஸ்ட். இங்கே இருக்கிற கேப் டிரைவர்ஸ்லாம் எள்ளுனா எண்ணெயாக இருக்காங்கங்க, அவ்வளோ பஞ்சலாக இருக்காங்க. 8:30 சொன்னார், அச்சடிச்ச மாதிரி கேட்டால் 8:30 வந்துட்டு, சார் நான் வந்துட்டேன் வாங்க அப்படின்றாரு. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு செட்டில் ஆக வேண்டிதான்.
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண்பூர் பீச் 2க்கு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண்பூர் பீச் 2 வந்திருக்கோம். நேற்று ஈவினிங் போனது லக்ஷ்மண்பூர் பீச் 1. இந்த 2ல் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஃபார்ம்டு பிரிட்ஜ் இருக்காங்க. கோரல் சாலையே கட்டப்பட்டது. அதாவது கோரல்ஸ் வளர்ந்து வளர்ந்து ஒரு பிரிட்ஜ் ஷேப்பில் வந்திருக்கான். அது இந்த இடத்துல தான் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு போகலாம். அழகாக இருக்குன்றாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கலாம். அந்தமான் ஐலாண்ட்ஸில் ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன பெட் பாட்டில் எல்லாமே பேண்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்லாம் இந்த மாதிரி 2 லிட்டர் கேன் மட்டும்தான் அலவுடு. 1 லிட்ரு 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு இது எதுவுமே அலவுடு இல்லை. இதே தான் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கும், அதாவது ஃபேண்டா கொக்கோ கோலாக்கும் 2 லிட்டர் பாட்டில் அலவுடு, இல்லைனா டின் அலவுடு. நடுவில் இருக்க அந்த குட்டி பாட்டில் எதுவுமே அலவுடு கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அதெல்லாம் கண்டாமினேட் பண்ணிவிடுமா. இதெல்லாம் அட்லீஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுவது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லிட்டர் பாட்டில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஏங்க இந்த நேச்சுரல் பிரிட்ஜு போய் பார்க்குறோம்ல, அந்த வழி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன் தெரியுமா? இப்போ நான் நிற்கிறது கடலுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கேன். எஸ், உண்மையாக சொல்லணும்னா இப்போ கடலுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து லோ டைட் டைம் ஹை டைட் டைம் அப்படின்னு வருவாங்க. அதாவது லோ டைட்னா கடல் வந்து உள்வாங்கிடும், ஹை டைட்னா கடல் வந்து வெளில வந்துடும். ஸோ இந்த பிரிட்ஜை நீங்கள் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் வந்தால் மட்டும்தாங்க பார்க்க முடியும். சுமார் ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் நீங்கள் கிட்ட போக முடியுமா. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கடல் வந்து ஃபுல்லாக உள்வாங்கியிருக்கும். 11 மணிக்கு மேலே இந்த கடல் ஃபுல்லாக வந்துருமாங்க. இங்கே அந்த பாயிண்ட் வரைக்கும் கடல் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களால் அந்த பிரிட்ஜை போய் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த பிரிட்ஜை பார்க்கணுன்னா காலங்காத்தால் வந்தால் மட்டும்தாங்க பார்க்க முடியும். இப்போ நம்ம கடல் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு. இங்கே கீழே இருக்கிறது எல்லாம் என்னவோ காங்கிரீட் எல்லாம் நினச்சிடாதீங்க. இது எல்லாமே ஒரு வகையான பவளப்பாறைகள் தான். அந்த காலத்தில் இருந்து இப்போ வந்து கல் மாதிரி செட்டில் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி நடந்து வந்தோம்ல, நடந்து வந்த அப்புறம் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்து ஷாலோ வாட்டரில் நடந்து போனோம். இங்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஷூ பாழாகுது, ட்ரெஸ்ஸு பாழாகுது அப்போல்லாம் நினச்சிக்கவே கூடாது. இல்லைனா வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்துடணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்குலாம் உங்களால் போக முடியுங்க. சரி வாங்க ஷாலோ வாட்டரில் இறங்கி போயிட்டு அந்த பியூட்டிஃபுல் பிரிட்ஜை கிட்டில் போய் பார்க்கலாம். அதாங்க அந்த நேச்சுரல் பிரிட்ஜு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இயற்கையோட அழகே தனிதாங்க. இதோ தெரிஞ்சு பார்த்தீங்களாங்க, இது எல்லாம் பாறை கிடையாதுங்க, பவழப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன்லாம் குடியிருக்குமே அது பல ஆயிரம் வருஷங்களாக வளர்ந்து 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 இவ்வளோ பெருசாக உருவாகியிருக்காங்க. இங்கே தண்ணி என்ன கிளியராக இருக்குன்னா இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறது கொண்டு உங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை உங்களால் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து உள்ளார மறைஞ்சிருக்கு. நீங்கள் உள்ளே நடந்து வந்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ மார்னிங் டைமில் மட்டும்தான் இந்த இடத்துக்கு உங்களால் வர முடியுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகணும், சரியா? அதுக்கப்புறம் ஏதாவது சம்பவம் நடந்துடும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா. கடல்லையே வாக்கிங் போகிறவங்க நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் உண்மையாலே இது வா அதெல்லாம் வரும்போது தான் லைட்டாக அப்படியே சேக் ஆகுது. மிச்சப்படி ஈஸியாக தான் இருக்குது நடந்து போகிறது, ஒன்றும் இஷ்யூலாம் இல்லை. இங்கே உள்ள ஒரு கோரல் இருக்குங்க, ப்ளூ கலரில் செம்ம அழகாக இருக்குது. கோபுரம் கேப்பு கொண்டு வர மறந்துட்டேன், இல்லைனா உள்ளே இறக்கியிருக்கலாம், தண்ணி உள்ளார மிஸ் ஆயிடுச்சு. இங்கே அழகழகாக மீன்லாம் கூட இருக்குங்க. இதோ பாருங்களேன், இவ்வளோ சீஷோர்கிட்டயே இந்த மாதிரி ஒரு கோரல் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ நம்ம பரத்பூர் பீச்சுக்கு வந்துட்டோங்க. நீல ஐலாண்டில் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா இங்கே தான் பரத்பூர் பீச்சில் தான் பண்ணி ஆகணும். அதாவது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே செம்ம அழகாக இருக்குங்க பீச்சு. இது வருங்க கீழே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு எல்லா ரேட்டும் போட்டிருக்கு பாருங்க. பா ஐயோ, என்னங்க போட்டெல்லாம் தர தட்டி நிற்கிது. தண்ணி வந்தாதானா?
தண்ணி வந்தால் தான் போட்லாம் போகும் போல இருக்குது. எல்லா போட்டும் தரையோட தரையாக கிடக்க பாருங்களேன். சமல பாருங்க. என்ன மக்களே, போட்டெல்லாம் தரை தட்டி நிற்கிது. தண்ணி எங்கேயா போச்சு? இங்கே இருந்தா தண்ணியை காணோம். ஏங்க இங்கே இருந்து தண்ணியை காணுங்க. போட்டெல்லாம் தரையோட தரையாக நிற்கிது. அதான் முன்னாடியே சொன்னலைங்க, இங்கே லோ டைட் டைம் இதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இங்கே தண்ணி வரும். இப்போதைக்கு தண்ணிலாம் உள்ள ஊருக்கு போயிருக்கு. ஐயோ ஐயோ. போங்கயா. நல்லா என்னோட ட்ரோனு சென்னையிலேருந்து வந்தால் தானே இங்கே பறக்க விடுறதுக்கு. அது வந்தே சேரலைங்க. சென்னை ஏர்போர்ட்லேயே பத்திரமா இருக்குது. நிறைய பேர் அப்டேட் கேட்டுட்ருக்கீங்க ட்ரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வரல, சென்னை ஏர்போர்ட்லேயே தான் இருக்குது. யாரும் பயப்பட வேணாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நோ ஃப்ளை ஜோன், நோ டேக் ஆஃப் அப்படின்னு தெளிவாக போட்டு வச்சிட்டாங்க. ஆனால் அது வந்தாலும் ஒரு யூஸும் இல்லை. எடுக்க போகிறது இல்லையா ட்ரோன் ஷாட்டு? சரியா? சரிங்க, இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல் சீக்குள்ளே வந்து ஸ்னார்க்லிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஸ்னார்க்லிங் பண்ண முடியாது, அதனால் அவங்க வந்து சரிங்க இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல் சீக்குள்ளே போயிட்டு ஸ்னார்க்லிங் நானும் அப்பா பண்ண போகிறோம். அம்மா வந்து ஸ்னார்க்லிங் பண்ண மாட்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு வந்து கிளாஸ் பாட்டம் போட் புக் பண்ணியிருக்கோம். கிளாஸ் பாட்டம் போட் வந்து 800 ரூபா, ஸ்னார்க்லிங் 1000 ரூபா, ஸ்கூபா டைவிங் 4500 ரூபா. சரியாங்க, இதுதான் இங்கே வந்தீங்கன்னா. இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் சும்மா தரமான ரேட்டாக இருக்குங்க. இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் வந்து வேற மாதிரி ரேட்டாக இருக்குது. இதுக்காகவே நீங்கள் தனியாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணிட்டு வரணும் போல இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஒரு ஐலாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, அங்கே மட்டும் போங்க. எல்லா ஐலாண்ட்லேயும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கி தான் வரா மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஐலாண்டில் 2 பேர் போனீங்கனாலே 7000 ரூபா தாண்டி போயிடுது. ஏங்க நானும் மாத்தாச்சியும் கிளம்பிட்டவங்க கடலுக்குள்ளே பாத யாத்திரை போகிறதுக்கு. இப்போ அம்மா போய்ட்டு கிளாஸ் பாட்டம் போட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே நின்று மாத்தாச்சி ரிட்டர்ன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டு ஸ்னார்க்லிங் போகிறோம். எப்படி கடலுக்குள்ளே நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? கடலுக்குள்ளே அப்படியே அலையா, அது அலையோட கூடெல்லாம் இருக்குது. அதோடய நாங்களும் ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். வாக்கிங் போயின்னு இருக்கோம். போய் கப்பலில் இறக்க போகிறேன். அது வந்து போட் செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே இந்த லோ டைட் டைமில் தான் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பிரிட்ஜும் போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் வேணால் அதுலேயும் போய்க்கலாம். நாங்கள் அட்வென்ச்சராக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கடல் வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நான் போனதை வச்சு சொல்கிறேன், அந்தமான்லேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஐலாண்ட் வந்து நீல ஐலாண்டு. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நீல ஐலாண்ட் வந்து விசிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால ஒன்று கொஞ்சம் லக்கூன்ஸ்லாம் நல்லா இருக்குது. செம்ம ஃபீல் தருது இந்த இடம் உங்களுக்கு. நீங்கள் மிச்ச ஐலாண்ட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குது. பட் இந்த நீல ஐலாண்ட் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியதாக இருக்குங்க இந்த இடம் வந்து சேர்றதுக்கு. ஸோ ஒரு வழியாக இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ பின்னாடி பாருங்களேன், இங்கே தாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் இதோட முடிஞ்சிருது. பட் அதையும் தாண்டி ஒன்றும் நீங்கள் நடந்து போனால் இந்த போட் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாங்க. இப்போ அம்மாவை ஏற்றி விட்டுட்டு நம்ம இங்கேயே நிற்போம். இதுதான் வந்து கிளாஸ் போட்டு, அதாவது கிளாஸ் பாட்டம் போட். தெளிவாக சொல்லணுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போனோடனே நல்லா கிளியராக இருக்கும், நல்லா தெரியுமா. அப்படியே மாதாஜி ஏற்றி விடுவோம் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு விளாகர் ஜெயந்தி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்க தான் கேமராவை பார்த்துக்க போகிறாங்க. வா ஆஃப் ஆகிடும். நான் வரேன். உள்ளே போய் உட்காரு முதல்ல. ஏங்க அந்தமான் பொறுத்த வரைக்கும் இருக்கல இங்கே தாங்க பெஸ்ட்டு. மீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனாலும் செம்ம டெப்த்து. நம்ம லட்சதீப்பில் கடமத்தில் போன மாதிரி அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க. தரமாக இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏங்க ஸ்னார்க்லிங் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து பிரிட்ஜு மேலே தான் போய் ஆகணும், கடலை நடந்து போக முடியாது. ஏகப்பட்ட தண்ணி வந்துடுச்சுங்க. ஃபைனலாக நம்ம நீல ஐலாண்ட் விட்டு கிளம்பியாச்சு. நேராக போர்ட்டு உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். இங்கேருந்து போயிட்டு வண்டி ஏறி கிளம்ப வேண்டிதான். இன்றைக்கி போகிற ஷிப்பு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஐலாண்டா. ஸ்பெல்லிங் வர மாதிரி இருக்கு, ஆனால் இந்த ஊர் லோக்கல் மக்கள்லாம் ஸ்ட்ரெயிட் ஐலாண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே சொல்லிக்கோங்க. அந்த வண்டியில் தான் இப்போ போகிறோம் நம்ம.
வாங்க அப்படியே கிளம்பி போகலாம். போர்ட் பிளே இருக்குது. ஏங்க இன்றைக்கி வந்து பேரலல் ஆக்ஷனுங்க. அட் அ டைமில் 2 ஷிப்பு அட் அ டைமில் 2 ஷிப் வருதுங்க. ஒன்று வந்து நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஐலாண்டு, இன்னொன்று வந்து நேற்று நம்ம வந்த ரங்கட்டு. அந்த ரங்கட் எங்கே போகுதுன்னு தெரில. நம்ம ஸ்டேட் ஐலாண்டு வந்து இன்றைக்கி போர்ட் பிளேயர் போகுதுங்க. ஸ்டேட் ஐலாண்டு ரொம்ப பழைய ஷிப்பு போல் இருக்குது. நல்லா துருப்பிச்சு பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம். அட் அ டைமில் 2 ஷிப் ஆகுது. செம்மையாக தான் இருக்குது. பேரலல் ஆக்ஷன். ரெண்டு வண்டியுமே ஒரே மாடல் போட்டு போல் இருக்குங்க. அச்சஸெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது 2 வண்டியுமே. ஸோ நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு இதை தனியாக டூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று பார்த்தா அதே தாங்க. நீங்கள் பார்க்கலன்னா பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை இதே வீடியோவா எனக்கே தெரில, கன்ஃபியூஷன். பேர் மட்டும்தான் வேறு, ஆனால் ரெண்டுமே ஒரே கப்பல் தான். ஏங்க இந்த கப்பலில் இன்னொரு ஃப்ளோர் வேறு இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரு. நம்ம நேற்று அதை பார்க்கவே இல்லை, ஏமாற்றி விட்டாங்க மச்சான் நம்மளுக்கு காட்டாமையே. வாங்க அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து செமி ஸ்லீப்பர் டீலக்ஸ் கோச்சான் இது. ஓ மை காட், இப்படி வேறு ஒன்று இருக்குங்க. ஏய் இதில் சீட்டு சூப்பராக இருக்கியா? நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுவோம்மா இங்கே. நானே எதிர்பார்க்கல, ஒழிச்சு வச்சுருக்காங்க இங்கே ஒரு சீட்டையே. வாங்க நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுவோம் இங்கே. பின்னாடியே வந்துட்டான் பார்த்தீங்களா இவனும் ரங்கட்டும். இது என்ன இடம் தெரிலங்க. நம்ம போனது வேற இடமா? நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது வேற இடத்துலேருந்து போனோமா? இந்த இடம் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. இல்லை கோரல் குயின் எங்கேருந்து கிளம்பிச்சு? அது கோரல் குயின் அந்த ஹேடோ ஜெட்டி. அது நாங்கள் அங்கேருந்து தான் ஏறணும். வார்ப்பு, அது பெரிய வார்ப்பு. இது பேர் என்ன? இது வந்து ஃபீனிக்ஸ் பே. ஓ ஃபீனிக்ஸ் பே. ஓகே ஃபீனிக்ஸ் பே. ஓகே ஓகே. இது வேறங்க, இது வந்து ஃபீனிக்ஸ் பேவா? நான் சென்னை. இந்த ஏரியா தாம்பரம். அப்புறம் நாங்கள் இங்கே தான் எங்கள் ஒர்க்கு. இது ஃபீனிக்ஸ் பேவாங்க. நம்ம போனது வந்து அப்போ பெருசு, சென்னை போகிற ஹார்பரு. இது வந்து குட்டியா. சரி இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். திரும்ப போட்டு வந்தாச்சு. இதோட எல்லோரும் யூஸ்வலாக போகிற அந்த ட்ரிப் முடியுதுங்க. இதுக்கு மேலே நம்ம போகும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸ்டே டியூன். என்ஜாய். பை மக்களே, பாய்.